ஓம் ஷடான்னம் குங்குமரத்னவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்வனும் சுரசைநிநாதம் குஹம் சதாகம் சரணம் பிரபத்தியே. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கனடா டொரண்டோ ஸ்கார்பரோ கந்தசுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 25ஆம் நாள். இன்று காலை 11:43 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள். இன்று மாலை 6:06 வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:32 வரை மரணயோகமும் மாலை 6:06 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று அபட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கும் நாள். நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். எனக்கு இந்த ரொம்ப வருஷமாக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு, என்னை சரியாக ஆஃபீஸில் இல்லை வேலை பார்க்குற இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு மனசில் ஒரு குறை இருந்திருக்கும். அந்த குறை நிவர்த்தி அல்லது நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய தசா புத்தி அந்தரம் நல்லா இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. சொந்தமாக ஒரு இடம் பூமி நிலம் காணி மனை வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அதே மாதிரி கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறது, இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்ஃபர் கேட்டவங்களுக்கும் அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட்டில் ஒரு கான்ட்ராக்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆடிட்டராக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்க அட்மின் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, மேன்மை தரக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக இருப்பீங்க. லைஃப்பை நம்ம இப்படி பெட்டராக கொண்டு போகலாம்னு சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ், அயன் ஸ்டீல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் லக்ஸரி அல்லது காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ தான் நீங்கள் படிப்பிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். பாசிட்டிவாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணுவேன், நல்லபடியாக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தெம்போடு இருப்பீங்க. நல்லபடியாக நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது ட்ரைவ் பண்ணும்போது கவனம் தேவை. டிரைவராக இருப்பவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறது நல்லது. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஃபேமிலியோட ஒரு டூர் போகணும் அப்படின்னு மனசில் ஒரு ஆசை இருக்கும். அதை நிறைவேற்றுறதுக்கான சான்சஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு புரோகிரஸை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்கள் துன்பத்தை நீக்கும் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். சில வீண் விரயங்கள் வந்து சேரும். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கலாம்னு பிளான் பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்துடும். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு வில்லா வாங்கணும், ஒரு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ண போகிறோம். அது சம்மந்தமான விஷயங்களில், டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், பேட்டரி சம்பந்தமான கடை வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் நட்புகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே வியாபாரம், தொழில் விஷயத்தில் கவனம் தேவை. கடன் விஷயத்திலும் கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் முருகா அப்படின்னு, கந்தா கடம்பா அப்படின்னு முருகனை நினைங்க, நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகனை கந்தா கடம்பா கதிர்வேலான்னு நினைங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மராசி என்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. மெடிக்கேஷன் எடுக்கிறவங்க, ப்ரொசீஜர் எடுத்துக்கொண்டவர்கள்லாம் கவனமாக இருக்கணும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில், வரன்கள் விஷயத்தில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். லைஃப்பை இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. தாய் தந்தையருடைய சம்மதத்துக்காக போராட வேண்டியிருக்கும். எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோங்க. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்கள் பிளான் பண்ணது நடக்கும், சில விஷயங்கள் பிளான் பண்ணாமல் கூட நடக்கும். அதான் யோகம்னு சொல்றது. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சில நல்ல நியூஸ் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் நல்ல அனுகூலமான நாளாக இருக்கும். கார்டியோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கேஸ்ட்ரோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், இஎன்டி ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், கண்ணாடி, கிளாஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம், வுட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். புரோக்கராக, மீடியேட்டராக, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளுக்கு வேலை செய்பவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, கவனமாக நடக்க வேண்டிய நாள். குறிப்பாக பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வட்டிக்காக கடன் வாங்குறது, கடனுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். அவசரப்படாதீங்க. வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும். அரசியல்வாதிகளுக்கு நான் சொன்ன மாதிரி சில விரயங்களும் காத்திருக்கு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸுக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சாலுவேசாய வித்மகே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சர்ப பிரஜோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. விருச்சிக ராசி என்பர்களை யோகமான நாள். சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இந்த வேலை நமக்கு நடக்கணும்னு சொல்லி 2 நாள் ஆகும், 4 தடவை போகணும்னு நினைப்பீங்க. ஆனால் டக்குனே நடக்கும். அதுதான் யோகங்கிறது. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இல்லை எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நடக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆண்கள் உற்சாகமாக இருப்பீங்க. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், டாட்டூ சென்டரில் வேலை செய்பவர்கள், கிளினிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஆல்வேஸ் செகண்ட் ஒப்பீனியன் இஸ் தேர். நான் சொல்கிறதான் எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. தாயின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை துணை சொல்ல சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கங்க. பிள்ளைகள் உடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், அதே மாதிரி டெலிகாம் செக்டர், கஸ்டமர் ரிலேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, பிபிஓ கால் சென்டர் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். பூப்பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனுக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போது, அதனால கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது, ஆஃபர் கொடுக்கறது, புதுசாக ஒரு டிவிஷன் ஓப்பன் பண்ணுறது, அவுட்லெட் ஓப்பன் பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்திலே பிரச்சனை இருக்கும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பிலே கவனம் தேவை. கான்சன்ட்ரேஷனோட படிங்க. 2 மணி நேரம் படிக்கிறோமா 20 நிமிஷம் படிக்கிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது. கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் செய்யும் பொழுது கவனம் தேவை. பெண்களை பொறுத்தவரையிலே காதல் கசக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் நாள். சில விஷயங்களில் ரொம்ப அவசரப்படக்கூடாது. இது இப்படித்தான்னா அப்படித்தான், சில விஷயங்கள் நம்ம கையில் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது பேசஞ்சர்ஸ் கூட வர்றவங்கள்ட்ட, தெரியாதவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மை தரக்கூடிய நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சில பேர் ஒரி பண்ணிகிட்ருப்பீங்க. அவர்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கக்கூடிய காலம், அப்டேட் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்நி துர்கை வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி அன்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாளாக இருக்கும். வாழ்க்கையினாலே போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். பட் ஆனால் அது ஓரளவுக்கு தான் இருக்கணும். ஓவராக மிஞ்சுன்னா அது பிரச்சனை ஆகிடும். ஸோ உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க.
இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, இல்லை ஸ்கின் டெர்மட்டாலஜி சம்பந்தமான பிரச்சனை சில பேருக்கு வரலாம். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஸ்டேஷனரி, பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவர்கள், கிஃப்ட் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு புது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, பர்மா, ரேக்கி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.